வெயிட் பண்ணு காய் எடுத்துருக்கேன். ஓகே தான் ஓகே. ஹலோ மைக்கை சைடில் வைக்க முடியுமா? நிழல் தெரியாது. ஓகே மேடம். யாரையும் மறைக்காம அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம். அது கட் பண்ணிக்கலாம். இந்த வியூ ஓகேவா? ஓகே. ஓம் ஆத்ருதேவோ பவ பித்ருதேவோ பவ ஆச்சார்யதேவோ பவ அதிதிதேவோ பவ. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சதாசிவ சமாரம்பம் சங்கராச்சார்ய மத்யமம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தம் வந்தே குரு பரம்பரம். ஹரே ராம ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கஜானனம் புடகநாதி சேவிதம் படித்த ஜம்பூனம் பசார பச்சிதம் மாசுரம் சோர விநாசன காணம் நமாமி வித்தீஸ்வர பாட பங்கிஜம். மோஷிக வாகன மோடக ஹஸ்த ராமலகர்ண விதவித சூட்ட வாமன ரூப மಹೇಶ್ವರ புத்திர விக்த விநாசக பாடக நமஸ்தே சரஸ்வதி நமஸ்துப்யம். வரதே காமரூபிணி வித்யாரமம் கைஷாமி. சித்தே வத்துமே சடாம் பாலும் தெத்தேலும் பாவும் பற்பும் விவேனாகும் கலனுனக்கு நான் தருவேன் கோலம் செய் துக்கு கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா. ஏறுமல் ஏறி விளையாடும் ஒன்று விஷ்ணுகு ஞான மொழி பேசும் ஒன்று கூறும் அடியார்கள் வினைதிகம் ஒன்று கொன்று வேல் வாங்கி நின்றமும் ஒன்று மார்புழி சூரியனை வளைத்தமுகம் ஒன்று வல்லினை வனம் போன வண்டமும் ஒன்று ஆறுமுகம் ஆனபடி நீ அருள வேண்டும் ஆடி அந்நாச்சில அமர்ந்த பெருமானே. ஆபதாமபஹர்தாரம் தாத்தாரம் சர்வ சம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யம். நான் இப்போ எதுக்கு ராமராம சொன்னோம், எதுக்கு ராமராம சாண்டிக் பண்ணணும், இதெல்லாம் சுன்று கணத்தில் கொஞ்சம் தெரிஞ்சதை கொஞ்சம் சொல்ல போகிறேன். அயோத்தியாவில் ராம லக்ஷ்மண சீதை 3 பேர் அயோத்தியா விட்டு காட்டில் போய் 14 வருஷம் காட்டில் இருக்கா. இப்போ ஒரு நாள் சீதா இந்த பொன்மானை பார்க்குறான். பார்த்துட்டு ராமர்கிட்ட கேட்குறா, இந்த மாதிரி எனக்கு பொன்மான் வேணும் அப்படின்னு கேட்கும்போது சரின்னு பிடிச்சி போகும்போது ராமன் சீதையை தூக்கிட்டு போயிட்டான். அது எப்படி தெரிஞ்சுதுன்னா ஜெதாயுன்னு ஒரு பறவை சொல்லிச்சு, இந்த மாதிரி ராமன் தென் சைடாக தூக்கிட்டு போயிருக்கான். ராமன் கூட நான் சண்டை போட்டேன், அவன் ரெக்கையை வெட்டிட்டான், உங்ககிட்ட சொல்லிட்டுனா நான் இருந்து போப்பேன். ராமன் தென் சைடாக தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னோடனே சரின்னு ராமலக்ஷ்மணனை கேட்டுட்டு தென் சைடாக போகிறான். தென் சைடாக தேர்ந்துட்டே போகிறான். அப்போ ஒரு ஊரில் கிஷ்கிந்தால வானரங்களோட ராஜாவா தலைவனை பார்க்குறான், சுக்ரீவனை பார்க்குறான். சுக்ரீவனுக்கு ராமர் சுக்ரீவன் ராமருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. வாலிய வடமணி ஹெல்ப் பண்ணுறாரு. அதனால ராமர்
சுக்ரீவன் வந்து ராமருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான், அதனால ராமருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது அப்படியே வானரங்களை கூப்பிட்டுட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்கா, எப்படி கல்லை தாண்டி போகணும் அப்படிலாம் பேசிட்டு இருக்கா அப்படின்னு வானரங்கள்கிட்ட சுக்ரீவன் கேட்டுட்டு இருக்கான். அப்பதான் அங்கடன் வரான். அங்கடன் வந்து என்னால் போக முடியாத பலம் இருக்கு, ஆனா திருப்பி வருவேனான்னு தெரியல, என்னோட பலசாலி ஹனுமர் இருக்காரு, அவரை வர சொல்லுங்கன்னு ராமான்னு எல்லாரும் சேர்த்து கூப்பிடுறாங்க. ஹனுமர் ஓடி வரா. என்னாச்சு, ஏன் என்ன கூப்பிடுறீங்க அப்படின்னு. நீ வந்து சீதை ராவணன் வந்து சீதையை தூக்கிட்டு போயிருக்கான், அதனால சீதை எங்க இருக்கான்னு பார்த்துட்டு வரியா அப்படின்னு சரின்னு அப்படியே ரொம்ப டயர்டாயிடுறாரு. டயர்டானோடனே அப்பவே நீ சின்ன குழந்தையா இருக்கும்போது சூரியனே பழமா பார்த்து நீ பச்சின்னு வரவன், நீ போய் உனக்கு அவ்வளோ பழம் இருக்கு, நீ போய் பார்த்துட்டு வரியா அப்படின்னோடனே ஒன்று தயாரிறாரு. அது தருணானோடனே சரின்னு அனுப்பி விட்டோடனே அவர் வந்து கண்ணை தாண்டி போகணுமேனா ஸ்டாண்டை தீசா நிற்கிறாரு. அப்புறம் அவர் வந்து அப்புறம் ராம 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 ராமன்னு பறந்து போய் ரொம்ப தூரமா போய் இலங்கைக்கு போயிடுறாரு. சீதை தேடுறாரு எங்கேயும் காணோம். இப்போ சீதாமாவை வேண்டிக்கிறான். சீதாமா, உன்னை தேடவே முடியல, நான் எவ்வளோ தூரம் உன்னை கஷ்டப்பட்டு வந்து கண்ணை தாண்டி வந்துருக்கேன், என்னை கூட பார்க்கலையே அப்படின்னு வேண்டிக்கிறான். வேண்டினோடனே கண்ணை தோண்ட பார்க்குறா. நேராக ஒரு காடு, அந்த காடு பேர் தான் அசோகவனம். அசோகவனத்தில் பார்க்குறா, போய் தேடி பார்க்குறான். இங்கே நம்ம போவே இல்லையே அப்படின்னு இங்கே நம்ம போனோம் அப்படின்னு ஹனுமார் போறாரு. ஹனுமார் போனோடனே அங்கே ஒரு மரத்துக்கு கீழே சீதா அப்படியே சேடா உட்காந்துட்டு இருக்கா. இப்போ ஒரே ஒரு ஜம்பு, சீதா பயந்து போயிடுறான். மரத்தின்னு ஒரே ஜம்பு, சீதா பயந்து போயிடுறான். அப்போ வந்து அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி பயப்படாதீங்க சீதாமா, நாடா ஹனுமார், நான் ராமர் சேர்ந்து வந்திருக்கேன் அப்படின்னு ராமர் கொடுத்த கணையாலையா சீதைத்தை கொடுக்குறான். சீதை தன்னோட சூடாமணியை ராமர்கிட்ட கொடுக்குறான், ஹனுமார்கிட்ட கொடுக்குறான். இந்த மாதிரி சீக்கிரம் ராமர் கூட சண்டை போட்டு என்னை திருப்பி கூட்டிட்டு வர சொல்லுங்க அப்படின்னோடனே சரி உடனே கிளம்புறான்னு சொல்லி திருப்பி கடலை தாண்டி வந்து ராமர்கிட்ட வந்துடுறான். ராமர்கிட்ட வந்து என்ன சொல்றா, கண்டேன் சிதை அப்படின்றா. அப்படின்னோடனே சீதை கொடுத்த சூடாமணியை ராமருக்கு கொடுத்து சீக்கிரம் இந்த மாதிரி ராமர் கூட சண்டை போட்டு சீதையை திருப்பி கூட்டிட்டு வரணும், எல்லாம் சீக்கிரம் கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது கடல் இருக்கு, எப்படி தாண்டி போடுறது, அது மேலே நீச்சல் அடிக்க முடியுமா, முடியாது, அது மேலே நடந்து போட முடியுமா, முடியாது. அப்போ அந்த கடல்ல என்ன கத்துறா, பாலம் கத்துறா. எப்படி பாலம் கத்துறா அப்படின்னா பெரிய பெரிய பாறையை எடுத்து ராம் 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 எழுதி கடல்ல போடுறா. அப்போ கல்லெல்லாம் முடக்குது, அப்படியே எல்லாத்தையும் இலங்கை வரைக்கும் கட்டி வச்சுடுறான். அப்போ ஒரு நாள் ராமரும் நானும் கொஞ்சம் கல்லை போடுறேன்னு கல்லை போடுறாரு. அவர் போட்ட கல்லை உள்ள போயிடுறாரு. அப்போ ராமன் நினைக்கிறாரு, நீங்களா போட்ட எப்படி கல் உள்ள முடக்குது, நான் போட்ட எப்படி கல் உள்ள போயிடுறது அப்படின்னோடனே ஹனுமான் சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க ராம் ராம் எழுதினாதான் கல் முடக்கும், இல்லைன்னா முடக்காது அப்படின்னோடனே ஓஹோ அப்படியா அப்படின்னு ஒரு கல் எடுத்து ராம் எழுதி கல்லை போடுறாரு, அந்த கடல்ல போடுறாரு. அப்ப கல்லெல்லாம் முடக்குது, எல்லாமே இலங்கை வரைக்கும் கட்டி வச்சுடுறான். அப்புறம் அது மேல நடந்து போய் ராண கூட சண்டை போட்டு சீதையை திருப்பி கூட்டிட்டு வர்றான். இதெல்லாம் எதுல நடக்குதுன்னா சுந்தரகாண்டத்துல நடக்குது.
ஏன் அப்படி சுந்தரகாண்டம் பேர் வந்துச்சுன்னா, ஏன்னா ராமர் ஒரு சுந்தரம், சீதை ஒரு சுந்தரி, அருணர் பேரு சுந்தரம், அந்த ஊரே சுந்தரமான ஊர். அதனால அந்த சுந்தரகாண்டத்தை படிச்சா நம்மளுக்கு நல்ல படிப்பு வரும், நல்லா இருக்கலாம், நல்லா எல்லாம் பண்ணலாம். சுந்தரகாண்டம் படிச்சார் சோடை நீக்கிட வருவார், சுந்தரகாண்டம் படித்தான் சோடை நீக்கிட வருவார், நல்வாழும் நமக்கருவார் ஸ்ரீராம பக்த ஹனுமான், நல்வாழும் நமக்கருவார் ஸ்ரீராம பக்த ஹனுமான், ஸ்ரீராம பக்த ஹனுமான், ஸ்ரீராம பக்த ஹனுமான். நான் இப்போ சங்கீத மும்மூர்த்திகள் 3 பேர். ஒன்று தியாகராஜ சுவாமிகள், சாமா சாஸ்திரிகள், முத்து சுவாமி தீட்சிதா 3 பேர். அதில் தியாகராஜர் ஒன்று ராமர் மேலே நிறைய பாட்டு எழுதியிருக்கார். ஒரு நாள் 96 கோடி ஜபம் பண்ணுறார், ராம ஜபம். அப்போ வந்து தியாகராஜர் வீட்டுக்கு ஒருத்தர் வராது, நிறைய தங்க காசை கொடுக்குறான். இப்போ தியாகராஜர் வாங்கிக்க மாட்டார், சிஷ்யர்களும் வாங்கிக்க மாட்டார். அதனால அவர் தங்க காசை திரும்ப வச்சுட்டு போயிடறாங்க. அப்போ 2 திருடர்கள் பாட்டு விடுறா. பாட்டுட்டு இந்த மாதிரி ஆஹா நிறைய தங்க காசு இருக்கேன், இன்னைக்கு நம்ம திருடலாம், திருடி பணக்கார ஆகலை அப்படின்னு இருக்கும்போது அவங்க வந்து அவங்க வந்து பிளான் பண்ணிட்டு அப்புறம் நைட் ஆயிடுறது. இப்போ 2 திருடர்கள் வரா, தங்க காசை திருட வரா. தங்க காசை திருடும் போது சிஷ்யர்களாக பயந்து போயிடுறா. அச்சோ அவங்க வந்து திருடர்களாக வந்து திருட வராளே அப்படின்னு தியாகராஜத்தை போய் சொல்கிறா. தியாகராஜத்தை போய் சொன்னோன்னே இந்த மாதிரி 2 திருடர்கள் வரா அப்படின்னோடனே இங்கே என்ன திருத்த இருக்கு, நான் பூஜை பண்ண ராமலட்சுமணன் தான் இருக்காரு, இங்கே என்ன திருத்த இருக்கு அப்படின்னோடனே, இல்லை இன்னைக்கு ஒருத்தர் வருவன் தங்க காசை வச்சுட்டு போனாரு, அதெல்லாம் 2 திருடர்கள் பார்த்துட்டு அந்த திருடர்களை பார்த்துட்டு திருத்த வரா அப்படின்னோடனே, சரி நான் பூஜை பண்ண ராமலட்சுமணன் தான் இருக்காரு, ராமலட்சுமணரே பார்த்துக்கிட்டு நீங்களா போய் பாடுங்க அப்படின்னு திருப்பி திருத்த வர சத்தம் கேட்குது. அப்போ அந்த 2 பேரும் அந்த திருடர்களை திருட விடாமல் துரத்தி விட்டுடுறான். அப்போ சிஷ்யர்களாம் ஐயோ திருடர்கள் அப்படின்னு சொல்லி பிடிக்க போகிறான். அப்போ வந்து அடுத்த நாள் காலையில் திருடர்களாம் தியாகராஜர் வந்து சொல்கிறா, இந்த மாதிரி கூட்டிகிட்டு வர திருடர்களா அப்படின்னோடனே அவர் எல்லாம் கூட்டிகிட்டு வரா. 2 திருடர்களை கூட்டிகிட்டு வரா. கூட்டிகிட்டு வந்தோடனே இந்த மாதிரி ராமலட்சுமணன் தான் உங்களை துரத்தி விட்டாரு, ராமலட்சுமணன் நீ பார்த்தியா, நீங்களா பார்த்தீங்களா அப்படின்னோடனே ஆமான்னோடனே, ஆஹா நான் எவ்வளோ நாள் 96 கோடி ஜபம் பண்ணுறேன், எனக்கு கூட காட்சி தரீரா அப்படின்னு வேண்டிக்கிறாரு, அப்படின்னு நினச்சிக்கிறாரு. நினச்சோடனே அப்புறம் அடுத்த நாள் காலையில் தியாகராஜர் உமாச்சிக்கு பூஜை பண்ணி, ராமா நான் எவ்வளோ நாள் 96 கோடி ஜபம் பண்ணுறேன், எனக்கு கூட காட்சி தரீரா ராமா அப்படின்னு வேண்டிக்கிறா. அப்படின்னு வேண்டினா அவரோட பாட்டு பாடினே இருக்கா, கண்ணை மூடின்னு நினச்சினே பாடின்னு இருக்கா. அப்போ அங்கே என்ன நடக்குது, சாமி நினைக்கிறாரு, யாருன்னா நம்ம 96 கோடி ஜபம் பண்றது, நேராக போய் பார்க்கலாம் அப்படின்னு ராமா லட்சுமண சீதை ஹனுமான் 4 பேர் தியாகராஜர் வீட்டுக்கு வரா. அவர் பாட்டு பாடிட்டு இருக்காரு. அப்போ கண்ணை திறந்து பார்க்கும்போது ராமா லட்சுமண சீதை ஹனுமான் 4 பேர் நிற்கும் போது தியாகராஜருக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ராமா நீ இப்படா காட்சி கொடுக்குறியா அப்படின்னு. அதே மாதிரி சங்கீத மும்மூர்த்திகள் 3 பேரில் தியாகராஜ சுவாமிகள், சாமா சாஸ்திரம், முத்து சுவாமி தீட்சிதரும் இந்த மாதிரி தியாகராஜர் மாதிரியே நிறைய பாட்டு எழுதியிருக்காரு. அவங்க பாடினத ஒரு பாட்டு பாடுறேன். ஸ்ரீரங்க பூர விஹாரா ஜய
பாடி பாடி கருணாநிவாசம் ஸ்ரீ வெங்கடாத்ரி ஸ்ரீகராய ஸ்ரீஹஸ்திசைல शिखरोज्ज्वल पारिजातं श्रीशं नमामि श्रीकराय तरुशैल दीपं रङ्गपुरविहारा जय कोदण्ड रामावतार रघुवीर श्रीरंग पुरविहारा जनक देवा वृंकज जनक देवा वृंदावन सारंगेन्द्र वरद समाद रंग अंकज जनक देवा वृंदावन सारंगेन्द्र वरद समाद रंग श्यामला दादया पांग संगरंग पुरविहारा श्यामला गवियांग सादया पांग सत्संग रंग पुरविहारा जय कोदंड रामावतार रघुवीर रंग पुरविहारा अंगदात फूल जल नीति अंगदात फूल जल नीति वीरमा पद पंकज चित कामर गुप्राम पद पंकज चित कामर गुप्राम पामंकगत सीतावरवेश शेषांकशयन संतोष एनाकरवि नयन मृदुचर भाष अकलंक तर्पण कपोल विशेष मुनिशंकतहरण गोविंद वेंकटरमण मुकुंद शंकतहरण गोविंद वेंकटरमण मुकुंद शंकर मूलकंद शंकर गुरु गुहानंद रंग पुरविहारा जय कोदंड रामावतार रघुवीर श्रीरंग पुरविहारा நான் இப்போ கருடன் வந்து தாண்டா பலசாலி அப்படின்னு ரொம்ப கர்வம். அப்பா கிருஷ்ணர் அதை பார்த்துறாரு. ஓஹோ, உனக்கு இவ்வளோ கர்வமா, ஒன்னோட பலசாலி நான் காட்டுறேன் பாரு அப்படின்னு 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 கிருஷ்ணர் வந்து நீ வந்து ஹனுமார் வந்து ராம ஜபம் பண்ணிட்டு பாரு, நான் கிருஷ்ணர் கூப்பிடுறாருன்னு சொல்லி கூப்பிட்டு வா அப்படின்னோடனே கருடன் வந்து நம்ம சரின்னு போறாரு. போயிட்டு ஹனுமார்ட்ட போய் இந்த மாதிரி ஹனுமார்ட்ட போய்
உன்னை கிருஷ்ணர் கூப்பிடுறாரு நீ வா அப்படின்னோடனே கிருஷ்ணரா நான்லாம் வரமாட்டேன்பா அப்படின்னோடனே ஐயோ கிருஷ்ணர் வரமாட்டா கூப்பிடுறாரு நீ வரமாட்டியா அப்படின்னு சண்டை போடுறாரு. சண்டை போட்டோடனே ஓஹோ நீ என் கூட சண்டை போடுறியா அப்படின்னு பல்லார் முதுகுலயே அடிக்கிறாரு. நேரா அப்படி கிருஷ்ணர்கிட்ட வந்துடுறாரு. கிருஷ்ணர் காலாயில போய் வீண்டுடுறான். காலாயில போய் விழுந்தோடனே அச்சு என்னாச்சு கர்தா என்னாச்சு அப்படின்னோடனே அச்சுச்சோ ஹனுமார் வந்து பலான்னு அடிக்கிறாரு முதுகுல. நேரா போய் உங்க காலாயில போய் வீண்டுட்டேனே அப்படின்னு அவ்வளோ பலசாலியா இருக்கிற ஹனுமாரு அப்படின்னோடனே சரி ராமர் கூப்பிடுறாருன்னு சொல்லி கூப்பிட்டு வா அப்படின்னோடனே ஐயோ நான் போக மாட்டேன்பா ஒரே ஒரு பல்லான்னு அடிக்கிறாரு உங்ககிட்ட போய் வீண்டுட்டேன் உங்க கால் காடியில போய் வீண்டுட்டேனே அப்படின்னோடனே பரவாயில்ல நீ போ அப்படின்னோடனே அவரு திருப்பியும் கருடன் வந்து பயந்துட்டே போய் கிருஷ்ணர்கிட்ட ஹனுமார்கிட்ட போய் உன்னை ராமர் கூப்பிடுறாரு நீ வா அப்படின்னோடனே ராமர் அப்படி குடுகுடுன்னு ஓடிடுறாரு. பறந்து ஓடிடுறாரு. கருடனால பறக்கவே முடியல. ஹனுமர் அதோட வேகமா ஓடிடுறாரு போயிடுறாரு. அப்போ கிருஷ்ணர் ராமர் வந்து காட்சி கொடுக்குறார். ஹனுமாருக்கு ராமர் சீதையோட காட்சி கொடுக்குறார். காட்சி கொடுத்தோடனே ஹனுமாருக்கு ரொம்ப சந்தோஷம். எஸ் நானே தான் கிருஷ்ணன் நானே தான் ராமன் நானே தான் நாராயணன் எனக்கு நாராயணன் கிருஷ்ணரோட எனக்கு ராமர் தான் ரொம்ப பிடிக்கும். நான் ராம பக்தன் அப்படின்னோடனே சரி நான் உனக்கு ராமராவே காட்சி கொடுக்குறேன் அப்படின்னோடனே ராமராவே காட்சி கொடுக்குறா. நான் ஹனுமாருக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால சுந்தர் காண்டத்தை படிக்கணும். எல்லாரும் ராமராம சொல்லணும். எல்லாரும் ராமராம சொன்னாதான் ராமராம சொல்லணும். ராமச்சந்திராய ஜனகராஜ ஜாமனோகராஜ மாமகாபீஷ்டதாய மங்களம் கோசலேசாய மந்தாசதாசகோஷயாய வாசவாடி விங்கதர்வராய மங்களம் चारु कुंकुमोपेत चंद्रदाडि चंदिताय आरकटकटोभिराय मंगलम ललितरत्न कुंडलाय श्रीवनमालिका जलकटकटलेहाय मंगलम पुंडरीकाक्षाय पूर्णचंद्राननाय अंधजातवाहनाय अखिल मंगलम विमलरूपाय विविधवेदान्तवेद सुखचित्तकामिकाय सुब्रमङ्गलम् रामदासाय मृदुलकृते कमलवासाय स्वामी पार्थगिरिवराय सर्वमङ्गलम् रामदासाय मृदुलकृते कमलवासाय स्वामी पार्थगिरिवराय सर्वमङ्गलम् स्वामी पार्थगिरिवराय सर्वमङ्गलम् स्वामी पार्थगिरिवराय सर्वमङ्गलम् स्वामी पार्थगिरिवराय प्रतीक्षा इंगे पारी